வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு 15th மே சிஏ ஃபவுண்டேஷன் மே எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அக்கௌண்ட்ஸ் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம் அப்படின்றத இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, சில பேர் வந்துட்டு நல்லா பண்ணியிருப்பீங்க, சில பேர் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், பேப்பர் டிஃபிகல்ட்டாக ஈஸியான்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக பேரண்ட்ஸ் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. பசங்களுமே கூட சரி எனக்கு மட்டும் தான் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தா மற்றவங்களுக்கு பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தான்னு கேட்க ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஃபேக்கல்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுற வீடியோ கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடியோ போடுறது. அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கரெக்டிவாக கேட்டுக்கிட்டு அதை ஒரு ஆவரேஜ் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறது. ஸோ இன்னைக்கு பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பசங்க சொன்னாங்க அப்படின்னா, நான் மொத்தம் 18 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினேன், 18 பசங்க கிட்ட பேசினேன். அந்த 18 பசங்க கிட்ட பேசுறத ஒரு ஆவரேஜ் பண்ணி தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேப்பர் ஹார்ட் கிடையாது, இது ஈஸி பேப்பர் தான். மேபி பதட்டத்தினால சில பேர் 25 மார்க் வரைக்கும் எழுதாம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒரு 75 மார்க்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் 95 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஸ்லோவாக போயிருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு சம்மில் ஸ்டக் ஆகிருக்கலாம். இதர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லையோ இல்லைனா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லையோ இல்லைனா என்பிஓலையோ ஏதாவது ஒரு சம்மில் ஸ்டக் ஆகிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு டைம் பிடிச்சிருக்கும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஈஸியான பேப்பர் தான். நிறைய ஐசிஐ புக் சம்ஸு, பாஸ்ட் எம்டிபி ஆர்டிபி ஒரு 4 அட்டம்ப்ட் நீங்கள் 4-5 அட்டம்ப்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்த பேப்பர் ஷோர் ஷார்ட் நீங்கள் 90+ அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம ஐசிஐ புக்கை கரைச்சி குடிச்சிருக்கணும், ஆர்டிபி எம்டிபி கொஞ்சம் கரைச்சி குடிச்சிருக்கணும். தியரி போர்ஷன் மட்டும் நிறைய பேர் ஒரு 5 மார்க் விட்டுறதா சொல்கிறாங்க. ஈவன் நல்லா படிக்கிற பசங்களை கூட 5 மார்க் தியரி போர்ஷன் விட்டுறதா சொல்கிறாங்க. அண்ட் பார்ட்னர்ஷிப்ல அட்மிஷன் ரிட்டைன்மெண்ட் வந்திருக்கு, அது ஈஸின்றாங்க. என்பிஓ சில பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு, பட் நிறைய பேருக்கு அது ஈஸியாக இருந்திருக்கு. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி பேலன்ஸ் ஷீட் போடுற சம்மா இருந்திருக்கு 10 மார்க்குக்கு. அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல, அதனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. அதில் கூட கேல்குலேஷன் பார்ட்டில் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் நிறைய பேருக்கு அது நல்லா பண்ணியிருக்காங்க, டேலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லையும் போனஸ் ரைட்ஸ் பர்ஃபெக்ட். இது இந்த ஆர்டிபி எம்டிபியை கொஞ்சம் கரெக்டாக பார்க்காதவங்களுக்கு இந்த சம் கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். பட் ஆர்டிபி எம்டிபி பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் பழைய சம் மாதிரி தான் இருக்கு. அண்ட் சில பேர் தியரி டிஃபிகல்ட் தான் சொல்றாங்க. ஸோ இதுதான் விஷயம். பேப்பர் லென்த்தி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க. மேபி அவங்க ஏதாவது ஒரு சம்பளம் சொதப்பிருந்தா அந்த பேப்பர் கஷ்டமா இருந்திருக்கும், இல்லைன்னா பதட்டத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தை சொதப்பிருப்பாங்க. லா நல்லா பண்ணுங்க. லா ஜென்ரலாக நீங்கள் எவ்வளோ அழகாக எழுதியிருந்தாலும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எழுதியிருந்தாலும் மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. So don't have too much expectation, but give your 100%. நன்றி, வணக்கம்.